நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷனாக இருக்கும். சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். எனக்கு இது சுவாரஸ்யமான விஷயம், பட் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஹார்ட் அட்டாக் விஷயமா கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு இது போல் ஹார்ட் பேஷண்ட் அவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் அதான் போல். ரெடி ஆகிட்டிங்களா? ஹாய் எவ்ரிவன். இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எனக்கு வாசிக்க தெரியாது அளவுக்கு. இன்னும் சரஸ்வதி தேவி மாதிரி உட்காந்துருக்கேன். ஏன்பா கித்தார் எப்படி? சரஸ்வதி என்ன வச்சிருப்பாங்களா? ஐயோ அப்படி பிடிச்சா அது வந்து கரலக்கட்டை. இப்படி பிடிச்சி இப்படி ஹலோ உங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. லக்ஷனா. சோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. கேம்ப் பொண்ணு. ஆமா. ஓகே, இப்போ இது வந்து இந்த கால்ல வெச்சிட்டு புடிச்சு இந்த விரல் வந்து இங்க வர மாதிரி இப்படி பண்ணனும். ஓகேடா. ஆனா கொஞ்சம் டியூன் பண்ணனும். அதாவது டியூனர் ஆப் வச்சு தான் பண்ணனும். அப்படியே. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் ஒரு இத பிரஸ் பண்ணிட்டு அது வேற டியூன் வரும் அந்த மாதிரி. 2000 years later. என்னடா இப்படி வெச்சு. ஓகே. படம் வச்சிட்டு இந்த இதுல நீ சவுண்ட் கம்மியா இருக்கு. நல்ல வேகமா. One hour later. ரம்யா ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எந்த விஷயத்தை வேடிக்கை பார்க்கறாங்கன்னு பார்த்தா எல்லாம் வந்து பயங்கர டயர்ல. கம் கம் டல்லா இருக்கு ஒரு மாதிரி. சாப்பிடுறா. சாப்பிட்டா கியூட்டா சாப்பிடுதுங்கல்ல. ஏய் சாப்பிடு. ஏய் சாப்பிட முடியுது பாருங்க. இங்கே போய் சேத்துல உருண்டு வந்திருக்கு நீனு. ஏய் இது என்னடா இது? பின்னாடி இங்க வாடா. ஏய் தம்பி மஞ்ச கல்யாணியா? பஞ்ச கல்யாணி பஞ்சு. ஓ ஏன்னா அந்த நீ உன் டீம் விட்டு வெளில இருக்காங்க. அப்புறம் உன் டீம் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. ஸோ நம்ம டர்க்கி என்ன எங்க எங்க குடும்பத்தோடு எங்கேயும் எஸ்கேப் பாருங்க. இந்த வரண்டா. பைரவ் பைரவ் ஹாய் ஹாய் ஹாய். கொத்தாரா அவங்களுக்கு இப்படி சாப்பிட்டா முடியுது போல இருக்கு. ஐயோ குடு குடு குடு. இப்ப நம்ம வந்து டாக்ஸ்க்கு பூனைக்கெல்லாம் இங்க வந்து அரிசி வேக வச்சிட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குல்ல. ராக்கெட் ஸ்டவ் பேரு. போஸா எரியும். அப்படியே இதுல வந்து பிரியாணி செஞ்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா செஞ்சிருவோம்.
இந்த மாதிரி இதுல வந்து பிரியாணி செய்யணும் ரம்யா. ஆமாம்பா. ஃபைனலா வந்து டர்க்கியும் சாப்பிடுது பாருங்க மக்களே. நம்ம வந்தோம்னா ஓடிடுது ஆக்சுவலா. இந்த இடத்துல ஒரு குலைவி சுத்துது மக்களே. ரோவர் சிட் 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 சிட். குட்ரா குட்ரா, வெரி குட்ரா வெரி குட்ரா. ஹாய் சொல்றா. ஹாய் ஹாய் ஹாய். ஏன்டா எங்க? ஓஹோ, அதை பார்த்து பயப்படுதா? ஓகே ஓகே. இங்க ஒரு பாருங்க, இங்க ஒரு கேட் இருக்கான் பாருங்க. A few moments later. வாங்க நம்ம இப்ப போய் தோட்டத்துல போயிட்டு காய்கறி என்னென்ன இருக்குன்னு போயிட்டு செக் பண்ணுவோம். அந்த காய்கறி வச்சு என்ன சமைக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தவரங்காய் இருக்கா இதுல? எதுங்க நெத்து வரையா? இதெல்லாம் விதை காஞ்சிருச்சு கொத்தவரங்காய், அதனால இனிமே அது விதைக்குதான் யூஸ் ஆகும். வந்து பெரிய கொத்தவரங்காய், இதுவும் விதைக்காக தான் வச்சிருக்கோம். இது நீட்டு கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு கொத்தி விட்டு வேலி ஓரமா வச்சிருக்கோம். எப்ப எடுக்க முடியும் இந்த கிழங்கெல்லாம்? வந்து கார்த்திகை மாசம். ஓ, கார்த்திகை மாசம் தான் கிழங்கு வரும். கிழங்கு வரும், அப்பதான் இதை பறிக்கும். சரிங்க அக்கா. இது வேலி ஓரமா மட்டும் வச்சிருக்கீங்க? ஓகே. கத்திரிக்காய் நிறைய இல்லைங்களா? கத்திரிக்காய் முடிகிற கட்டம். வீட்லயே விளைஞ்ச கத்திரிக்காய். இது கொடி அவரைக்காவா? கொடி அவரைக்காய். இங்க பாருங்க, இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு. போன வாரம் கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டாங்களா? பாருங்க குட்டி கத்திரிக்காய். நம்ம வீட்டுல சின்ன பிளேஸ் அவைலபிளா இருந்தா கூட இந்த மாதிரி சின்ன தோட்டமா நீங்க போட்டு காய்கறி நம்மளே வீட்லயே விளைய வச்சு அந்த காய்கறியை நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கலாம். மொத்தம் வந்து ஒரு 8 இருக்கு. குட்டி குட்டியா தான் இருக்கு, ஆனா டேஸ்டா இருக்கும். இந்த சாணத்தை வச்சுதான் நாங்க வந்து காய்கறிலாம் விளைய வைக்கிறோம். மண்ணும் சாணமும் தான். மாட்டு எருவுல தான் எல்லாமே நாங்க விளைய வைக்கிறோம். இதை வந்து ஒரு குழி வெட்டி அந்த குழிக்குள்ள கொட்டுவோம். கொட்டி இது வந்து மக்குன உடனே எடுத்து நாங்க செடி வளர்ப்போம். அந்த செடிக்கு அடியில வச்சுக்கிட்டு தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு 2 நாள் கழிச்சு செடியை கொத்தி விடுவோம். கொத்தி விட்டு களைய எடுப்போம். களைய எடுத்து அது பூக்குற வரலையும் அதுக்கே தான் வேலை பார்ப்போம். பூத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் காயாகும். அதுக்கப்புறம் தான் படிப்போம். மிளகா வைப்போம், இதை வச்சு தான் வைப்போம். கத்திரி வைப்போம், தக்காளி வைப்போம், அப்புறம் கீரை விதைப்போம், கொத்தரங்காய் வைப்போம், வெண்டைக்காய் வைப்போம். எல்லாம் வச்சு தான் எடுத்துட்டோம். இதில் எல்லாம் மரபுடி அவரை கட்டம் கேம் ரேம். அப்புறம் என்ன, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்க்கா, சூப்பரா சொன்னீங்க. உப்பு போடக்கூடாது, இயற்கை வளத்தை பாதுகாப்போம். சூப்பர். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ஒரு வாசகத்தை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் சொல்கிறோன்ட்டு. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ குப்பை போட வேண்டாம், குப்பை போடுவதை தவிர்ப்போம், ஈகோ சிஸ்டமை பாதுகாப்போம். இப்போ வாங்க நம்ம பறிச்ச கத்திரிக்காய் வச்சு சூப்பரா ஒரு காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ரெடியா? ரெடிங்களா? ரெடி. ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.